எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் ஜீரா மசாலா சோடா. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிங்க். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கான்சென்ட்ரேட்டட் சிரப் பண்ணி அதை நம்ம எப்படி ட்ரிங்க் செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். சம்மருக்கு ஏற்ற இந்த ஜீரா மசாலா சோடா செய்ய ஒரு கடாயில் 1/2 கப் சீரகத்தை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுக்கிறேன். நல்ல வாசனை வந்துடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஸ்மூத்தான பவுடராக அரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய அகலமான சாஸ் பேனை எடுத்து இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச சீரகம், மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காலா நமக், அதாவது கருப்பு உப்பு. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா மசாலா பொருட்களும் சர்க்கரை கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி கிண்டி விடுங்க. மசாலா தூள் எல்லாம் தண்ணியில நல்லா கரைஞ்சு கொதிச்சு வரட்டும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்ல திக்காவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு, சர்க்கரை எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு இந்த சிரப்பை ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிரப்பை யூஸ் பண்ணி ட்ரிங்க் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய மேசான் ஜாரில் தேவையான சிரப் ஊற்றிக்கலாம். இந்த மேசான் ஜார் இல்லைனா கிளாஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிரப்பை ஊற்றிக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை பிழிஞ்சுக்கலாம். ஜீரா சிரப்பையும் லெமனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். 2-3 மெலிசா கட் பண்ண லெமன் ஸ்லைசஸை சேர்த்து கொஞ்சம் புதினா இலையும் போட்டுக்கலாம். கடைசியாக சில்லுன்னு இருக்கிற சோடாவை ஊற்றி சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இந்த ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த சிரப்பை நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ தேவையோ அப்போ இந்த ட்ரிங்க்கை ரெடி பண்ணிக்கலாம். சம்மருக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.